Hi friends, hello வணக்கம் and welcome back to our channel. So friends, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 1 week மேலே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் அம்முட்டியோட ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் வந்து ரெசிபி வீடியோ நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் 10.42 டியூரேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் கூட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமே பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பம் தான். ஸோ ஆப்பமுக்கு நம்ம எப்போவுமே அஸ்யூஷுவலாக என்ன பண்ணுவோம்னா கடலை குருமா அப்படி இல்லைனா தேங்காய் பால் தான் எடுப்போம் இல்லையா. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு நான் ஒரு கிரேவி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ இது அப்படியே ஆஃப்டர்நூனுக்கு நம்ம சேர்த்தாப்லேயே வச்சிடலாம் தான். ஸோ எப்படின்னு வந்து நான் குயிக்காக வந்து சொல்லி முடிச்சேன். ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆகணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் ஹீட் ஆகணும். எண்ணெய் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிடும். கட் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா 2 பல்லாரி, ஒரு பெரிய சைஸ்னால் 1.5 பல்லாரி போதும். குட்டி பல்லாரினா 2 பல்லாரி எடுத்துக்கோங்க. பல்லாரியோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மசாலாவோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 வந்து பழுத்த தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணால் குயிக்காக வந்து குக் ஆகிரும். அது மட்டும் இல்லை தக்காளி நல்லா வதங்கிடும். எண்ணெய் நேரம் நல்லா பிதிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன டம்ளர்னால் 2 டம்ளர். ஓகேவா. ஸோ அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இதெல்லாம் பச்சை வாசம் போகிறத நல்லா வெட்டி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுருந்தா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடாதுங்க. ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துருந்தேன். ஸோ அந்த காலிஃப்ளவர் இது கூட போட்டு மேக்னேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது இப்படியே நான் சர்வ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆர் கடலை மாவு இந்த ரெண்டும் நீங்கள் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து கட்டியாக கிடச்சிரும். இதுக்கு நம்ம கோகனட் எதுவுமே ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நல்லா வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி விட்டுட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துடும். காலிஃப்ளவர் கூட மசாலாஸ் எல்லாமே நல்லா வந்து மேக்னேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இறக்குறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃப் லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஸோ ஆஃப் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு மேலே கொத்தமல்லி கறி லீஃப் ஆட் பண்ணால் போதுங்க. சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ரெசிபி. நீங்கள் ஆப்பத்துக்கும் சரி சாதத்துக்கும் சரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து முன்னாடிலாம் வந்து டிகிரி முடிச்சாங்கன்னா கிராஜுவேஷன், இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி முடிச்சாலே கிராஜுவேஷன் கொடுக்குறாங்க. அம்முட்டி வந்து 2:30க்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் தான் பேரண்ட்ஸும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்விடேஷன் இல்லைன்னா உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அன்னோன் பர்சன் வீட்டில் வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கவங்க மட்டும்தான் உள்ள அலோட. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அம்முட்டி ஸ்கூலுக்கு வந்து நம்ம டீச் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்லேயே வந்து ஸ்டாஃப்ஸ் இருந்து உள்ள கார்டு வாங்கிட்டு தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை நம்பர் உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பைக் வந்து பார்க் பண்ணி போட்டிருக்காங்க. அம்முட்டி பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி ஷாக்காக பார்க்குறான்னா ஃப்ரெண்டில் வந்து பலூன் வாஷ் போட்டிருக்காங்களா. வந்து பலூன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு ஒன்று கிடைக்காதா அது ஒரு 11 மாதிரி இதில் பார்த்துட்டு இருக்கா. ஷாக்காக பார்க்குறா.
இப்ப ஷாக்கா பாக்குறாப்பா இவன். சீக்கிரம் வாங்க, என் கூட இல்லைன்னா அவங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் தான் கார்டு வச்சிருக்கேன். கார்த்திஸ் இருக்கால. ஸோ 4 o'clock வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸ்டில் வந்து 4:45 கிட்ட ஆகுது, இன்னுமே அவங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ வந்து நான் நினச்சிட்டேன் 1 hour முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி பார்த்தா வந்து 1 hour கிட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ பாப்புட்டி வந்து அலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தோம், அவங்க பாப்புட்டி அலை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வந்துட்டோம். Pretty colors and lovely fragrance. Just like the pieces of shepherd admires the beauty of nature, and the first step in our people's life is to appreciate the flora and fauna so deeply. Therefore, I call upon Miss Arina Beryl of Senior. ஸோ பாப்புட்டி பார்த்தீங்கன்னா நல்லா அலை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ வந்து டைம் வந்து செட் பண்ணி ½ an hourனா ½ an hour அவங்க அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி தான் நாங்கள் வந்து மாதிரி தூக்கிட்டு இருந்தோம். ஸோ தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் இருப்பான், உட்காந்துட்டு இருந்தால் இருக்கவே இல்லை. ஸோ வெளியே போகலான்னா அம்முட்டிக்கு வந்து ப்ரோக்ராம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ஸ்டாஃப்ஸ் வந்து முடியறதுக்கு 7 o'clock மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி அவ்வளோ வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியும்னு தெரியலை. ஸோ எங்களை மாதிரி நிறைய குட்டிஸ் கூப்பிட்டுருப்பாங்களா, ஸோ அவங்களுமே எங்களை மாதிரி தான் தூக்கிட்டு நடந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ கம்பெனிக்கு வந்து ஈக்குவலாக ஆகிடுச்சு. ஸோ 2-3 டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து கட் சாங் எடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சினிமா சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, காப்பிரைட் கிளைம் இஷ்யூஸ் ஆகிரும். ஸோ அதனால் வந்து நான் அதெல்லாமே கட் பண்ணிட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எதுவுமே போடலை. இதெல்லாம் போகும்போது டான்ஸ் நடந்துட்டு தான் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ குட்டி குழந்தைங்க வந்து மாறி மாறி பார்த்தாடுறதுமே நல்லாயிருக்கும். ஸோ அவங்க பாட்டு குதிச்சிட்டு இருந்தாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ பழைய சாங், நியூ சாங் இது எல்லாமே மிக்சிங் பண்ணது மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்கவே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. சென்டரா நீ வந்து ரோசஸ் போல இருக்கல. எப்படி நீங்க வருவா அப்படின்னா எப்படி வருவீங்க பார்க்க பாருங்க எல்லாத்தையும். எப்படி வருவீங்க அப்படிங்க கொட்டாயம் ஊற மொத ஆள் நீதாம்ல, ஒரு இடத்துல இருக்கிறியால. ஏ அப்புனா எம்பி ரஷ்மிகா, ஏ அப்புனா ஒரு இடத்துல இருக்கிறியால, நீ சேர்ல வந்துட்டு இருக்கிறியால. உனக்கு சிரிப்பே வருது. எங்கல போறா இங்க இருங்க, திரும்பி பார்க்க விழுந்துடாம. ஏன்பா சைன் வாங்கல இவ்வளவுதான் கேட்டிருப்பாங்க. அவங்க வருவாங்க, பர்ன்ஸ்ன்னு வருவாங்க. They don't know what will happen to them afterwards. Simply, that is depression. We have to make them to clear that இதோட கிடைக்காது. Because we think that நம்ம எதுவுமே கொடுக்கலனா குழந்தைங்க வந்து அதனால பாதிப்பாங்களோ. That is not the right thing. Because எதை நம்ம முதல்ல சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அவங்க மனசுல பதிக்குது. 3 மாசத்துல இருந்தே சொல்லுங்க, அந்த குழந்தை ஏதாவது எடுக்க போகும்போது எடுக்கக்கூடாது, அழுவாங்க அழுதுகிட்டே இருக்கட்டும். நீங்கள் அதே இது ஒரு 3 years 4 years ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் நோ சொல்லி பாருங்க. அவங்க they don't mind that. ஓகே இது நமக்கு கிடைக்காது போல, அவ்வளோதான் முடிஞ்சது. பட் என்னொரு விஷயத்துல அவங்களுக்கு நோ சொல்லக்கூடாது. அவங்க சக்ஸஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்காக அவங்க உழைக்கும் போது அதுக்கு நோ சொல்லக்கூடாது. எது தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியுதோ அது வந்து நோன்னு அவங்களுக்கு முதல்ல சொல்ல பழகினாதான் அவங்க during their teenage or during their childhood age they will think that even this no will not affect them more. Also make them ensure that they are disciplined and they speak good words. They speak so with knowledge to others. Also
I wish these parents to make them a change in their children and also make them to learn, love, play and extend friendship to their fellow beings. Also, I congratulate these teachers who are the part and parcel of this school, also to the nation, and also I wish them to make these children the Miss and Mr. Perfect of this nation. Thank you. சூப்பரா ஆடினா மக்களே. முன்னி ரொம்ப அழகா டான்ஸ் ஆடினா தெரியுமா? லே இவன் எனக்கு என்ன கொடுத்துருக்கு லே எப்படியோ இருந்துட்டான். கிளம்பியாச்சு. என்ன வந்து என்ன ப்ரோக்ராம் முடியலை. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் வந்து பாப்பூட்டி இருக்கவே விட மாட்டான். ஸோ அதனால் அம்முட்டிக்கு டான்ஸ் முடிஞ்சதும் அம்முட்டியை கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ பாப்பூட்டி பாருங்க, அவனுக்கு வந்து ரைட் போனால் அப்படி இருப்பான், பைக்கில் போனால் கொஞ்ச நேரம் இருப்பான். ஸோ ஸ்கூல் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் வந்து டின்னர் பண்ணலான்னு சொல்லி நேராக வந்து கிச்சன் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கேரட் தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். எப்பவும் ஒரே தோசை நம்ம பாப்பாங்களுக்கு கொடுக்கறதுக்கு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டிஸாக கொடுத்தோன்னா அவங்களுக்கும் நான் சாப்பிட்டமா இருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம அவங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அவங்க ஃபுட் கூட ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். 2 கேரட் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு, 1 வத்தல் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் குட்டிஸ் கொடுக்கறனால 1 வத்தல் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு கூட நம்ம வந்து சட்னி எதுவுமே வைக்க வேண்டாம், கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நான் இதில் சால்ட் ஆட் பண்ணல, ஏன்னா தோசை மாவில் சால்ட் ஆட் பண்ணனால நான் இதில் கேரட்டில் சால்ட் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கேரட் மட்டும் இல்லை, பீட்ரூட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ இது மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சர் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான், ஓகேவா? ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நார்மலாக நம்ம தோசை சுடுவோம்ல காலையில், அதே போல் சுட்டு எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் இது கூட நான் வந்து சுட்டரைச்ச பல்லாரி பூண்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருந்தது காம்பினேஷனுக்கு. ஸோ 1 பல்லாரி எடுத்திருக்கேன். ஸோ காரம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 பூண்டு. ஸோ இது எல்லாமே தொலி எதுவுமே நம்ம ரிமூவ் பண்ணாண்டா. இதே போல் நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சுட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பள குச்சி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம நல்லா குத்தி கூட நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். மேலே இருக்க தொலி மட்டும் ரிமூவ் பண்ணிட கூட, ஓகேவா? ஸோ உள்ளே வந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்லா மாற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் வந்து தோலை மட்டும் பீல் பண்ணிக்கிறேன். உள்ள அப்போ தான் அந்த ஸ்மோக்கிங் எஃபர்ட் இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே, பூண்டு வந்து கசக்காது கடுக்காது. ஏன்னா நம்ம வந்து சுட்டு எடுத்து சாப்பிடும் போது உள்ளே இருக்க பூண்டோட ஃப்ளேவர் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாமே தனித்தனியாக 1 by 1 எடுத்துக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக 2 தண்ணி தொளிப்போம்ல, அதே போல் தெளித்து நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான். இது கூட கொஞ்சமாக தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, முழு வத்தல் இதெல்லாமே போட்டு நல்லா தாளித்து கொட்டினா போதும். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துடுதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேரட் தோசை, நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக்கி ஆனியன் அந்த சட்னியும் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தெரிஞ்சால் தான் எனக்கும் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, ஏன்னா எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 95% பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு ஆல் நியூ ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், குட் நைட்.